ஹாய் ஹலோ வணக்கம். விஏ ஷேடோஸ். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு நம்ம சொல்ல போற படம் ஓஜி. பவன் கல்யாண், ஸ்ரேயா ரெட்டி, பிரியா மோகன், பிரகாஷ் ராஜ், சுதாகர், அர்ஜுன் தாஸ், இன்னும் மற்ற பலரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இசையமைப்பாளர் தமன், டைரக்டர் சுஜித். படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த 1990 வந்த படம் மாதிரி தான். இது தெலுங்கு படம். இங்க நம்ம தமிழுக்கு அந்த அளவுக்கு ஏற்பட மாட்டது தெரியல. பட் ஆனால் ஃபுல்லா ஒரு சண்டை காட்சிகள் தான் ஜாஸ்தி. படம் முழுக்க கதை ஒரு யார் எடுக்கிறாங்கன்றது தான் கதையே. அதுல வர போராட்டம், சண்டை, இது எல்லாம் தான் படத்துல முக்கியமா பில்டப். ஓஜி யார் தெரியுமா, ஓஜி யாருன்னு தெரியுமான்னு படத்துல இருக்கிற பிரகாஷ் ராஜ்ல இருந்து, ஸ்ரேயா ரெட்டில இருந்து, சுதாகர்ல இருந்து எல்லாருமே தெரியுமான்னு கேட்டே இன்ட்ரோல் வரையும் படத்தை ஓட்டுறாங்க. நம்ம பவன் கல்யாணுடைய அவருடைய சீன் இன்ட்ரோல் வரையும் பாத்தீங்கன்னா 2 சண்டையை போடுறாரு. அவ்வளவுதான் அவருடைய சீன் படத்துல. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரையும் பவன் கல்யாண் படமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு 2 சண்டை போட்டு போறாரு. இன்டர்வலுக்கு அப்புறமா பவன் கல்யாண் இல்லாத காட்சியே கிடையாது, வெறும் சண்டை தான். படத்துல வசனம்னு பாத்தீங்கன்னா நிறைய கிடையாது. வசனமே துப்பாக்கியும் கத்தி சண்டையும் தான் வசனமே. படம் முழுக்க தலையை ஃபுல்லா துண்டா வெட்டி எடுக்கிற மாதிரியான விஷயம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. படத்துல ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனா, படத்துல அவங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயா ரெட்டி சரி, பிரியங்கா மோகன் சரி, பிரகாஷ் ராஜ் சரி, சுதாகர் சரி, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் எல்லாருமே அவங்களுக்குரிய கேரக்டர் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனா படம் முழுக்க வயலன்ஸ். கொஞ்சம் படத்துல ரொம்ப ஆழ்ந்து போயிட்டோம்னா அந்த ரத்தம் நம்ம சீட்டு மேல இருக்கான்னு நம்மளே தொட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு படம் முழுக்க இருக்கிற அந்த ரத்த கசிவுன்றது ரொம்ப ஜாஸ்தி. படம் பார்க்குற நமக்கே அலுப்பு தட்டுது. அந்த அளவுக்கு தான் இருந்தது படம். படத்தோட ஹைலைட் ரொம்ப பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் தமன். அவர் இல்லைன்னா படமே இல்லை. அந்த ஓஜின்றது, அந்த கேங் லீடர்ன்றது அவர் தான். இசையமைப்பாளர் கேங் தான். அதுதான் படத்தை தூக்கி நிறுத்துது. படத்துக்கு இவங்க ஓஜின்னு வச்சதை விட ஓவின்னு வச்சிருக்கலாம். ஏன்னா ஓவர் வயலன்ஸ், ஒன்லி வயலன்ஸ் இல்லை, ஓவர் வயலன்ஸ். அந்த அளவுக்கு தான் படம் இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கறதுக்கான என்டர்டைன்மெண்ட் படம் இல்லை இது. தெலுங்குல பவன் கல்யாணுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய தீனியா இருக்கலாம். தமிழ்நாட்டில் இது எடுபட மாட்டது பெரிய சந்தேகம் தான். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.